ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய நம்ம சேனலில் பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான எதை பற்றி பேச போகிறோம்னா, ஸோ எம்பிபிஎஸ் அட்மிஷனான நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்கேம் பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து மெடிக்கல் லைனில் போகணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்குது. ஸோ மெடிக்கல் லைனில் எம்பிபிஎஸ் இல்லாமல் நிறைய கோர்சஸ் இருக்குது, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இருக்க இந்த லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக என்ன மாதிரியான ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லோ மார்க் வந்து நீட்டில் எடுத்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் வந்து கவுன்சிலிங் தான். ஸோ மேனேஜ்மெண்ட் சீட்டுன்றதே கிடையாது. நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டு அப்படியே போட்டாலுமே நீங்கள் அது கவுன்சிலிங் மூலமாக தான் போடணுமே கண்டி டேரெக்டாக வந்து காலேஜ்லேயோ டேரெக்டாக நம்ம வந்து ஒரு அட்மிஷன்ஸ் இப்போது மேனேஜ்மெண்ட் சீட் போடுற மாதிரி நீங்கள் போட முடியாது. நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் கொடுத்தாலும் அது வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ மார்க் வைஸ் அலாட் ஆகிறது பேஸ்டு மட்டும்தான் வந்து நம்ம வந்து அட்மிஷன்ஸ் போட முடியும். இது எல்லா பேரண்ட்ஸும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் கம்பல்சரி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நாங்கள் அட்மிஷன் வாங்கி தரோம், நாங்கள் அப்படியே வந்து எங்களுக்கு சேர்மன் க்ளோஸு, ஸோ இவங்க க்ளோஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட வந்து அமௌண்ட் வாங்கிட்டு அட்மிஷன்ஸ் போட்டு தர முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அது இப்போ வந்து ஒரு லாஸ்ட்டு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எல்லாமே நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் மார்க்ஸ். இப்போ லோ மார்க் நீட்டில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 130, 140 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சீட்ஸ் வந்து அலாட் ஆகிறது கொஞ்சம் டவுட்ஸ் தான், ஒரு 50-50% சான்சஸ் தான் இருக்கும். ஆனால் சிலர் என்ன பண்ணால் நாங்கள் சீட் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபர்ஸ்ட் கவுன்சிலர், செகண்ட் கவுன்சிலர், தேர்ட் கவுன்சிலர் வரைக்கும் அவங்கள ஒரு பிளேம் பண்ணி அவங்கள வேறு ஆப்ஷன்ஸும் பண்ண முடியாத மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களை நீட் மார்க் பேஸ் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயர் ஒரு 2 இயர்ஸோட கட் ஆஃபை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வருஷத்தில் வந்து ஒரு ஜாயின் பண்ணால் அது மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கிடைக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு லோ மார்க் இருக்கீங்க அப்படின்னா வந்து பெட்டர் வந்து நீங்கள் ஒன்று ரிப்பீட் பண்ணால் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு சான்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள், கவுன்சிலிங் போடுங்க, ட்ரை பண்ணுங்க. ஆனால் யார்கிட்டையும் அமௌண்ட் கொடுத்துட்டு சீட்டு வாங்கி தராங்கன்றத பிலீவ் பண்ணாதீங்க. ஸோ யார் நினைச்சாலுமே எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் சீட் வாங்கி தர முடியாது. அது பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஒன்லி பேஸ்ட் ஆன் மெரிட் அந்த கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் அட்மிஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஸ்கேம் வந்து அப்ராட். ஸோ அப்ராடில் நிறைய பேர் நீட் இல்லாமல் அப்ராட் எம்பிபிஎஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பாசிபிலிட்டிஸே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் அப்படியே பண்ணாலுமே அது இந்தியாவில் எலிஜிபிளே கிடையாது. ஸோ இந்தியாவோட என்எம்சி நாம் பிரகாரம் என்ன இருக்கோ அதன் பிரகாரம் நீங்கள் அட்மிஷன் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி தெரியாமல் நீங்கள் அட்மிஷன் போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு 5 to 6 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் படிச்சுட்டு வரப்போ நீங்கள் அது படித்ததும் வேஸ்ட்டாக தான் போயிடும். ஸோ இதனாலவும் நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் வந்து எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அப்ராட்ல ஃபர்ஸ்ட் இயர் நீட் இல்லாமல் பண்ணலாம், செகண்ட் இயரில் வந்து நீங்கள் வந்து நீட் கிளியர் பண்ணீங்கன்னா அப்படியே இது பண்ணிக்கலாம்னு சொல்கிறதும் வந்து பாசிபிள் கிடையாது. நீட் கம்பல்சரி கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் அப்ராடில் எம்பிபிஎஸ் பண்ண முடியும். அதை தவிர்த்து உங்களால் வந்து பண்ண முடியாது. அப்ராடுக்கும் நிறைய நார்ம்ஸ் இருக்குது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த நார்ம்ஸில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு எம்பிபிஎஸ் வந்து எலிஜிபிளாக இருக்கும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் வந்து சீட் வாங்கி தரேன்னு மணி பே பண்ணாதீங்க. ஸோ அதேமாதிரி கேஷாக எங்கேயும் பே பண்ணாதீங்க. டைரக்ட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட மட்டும் பே பண்ணுங்க. ப்ராப்பராக மேனேஜ்மெண்ட் என்ன ஃபீஸ்ன்னு கேட்டு அங்கே மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே காலேஜில் ஃபீஸ் பே பண்ணுங்கள். மோரோவர் நீங்கள் டிடியாக பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, கேஷாக பே பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். சேம் டைம் உங்கள் கவுன்சிலிங்கில் வந்து அலாட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் எம்பிபிஎஸ் சேர முடியும். ஸோ அலாட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் காலேஜில் பேமெண்ட் பண்ணுங்கள். அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் என்ன பண்ணாலுமே எம்பிபிஎஸ்ஸை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டாக ஒரு கவுன்சிலிங் இல்லாமல் போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் 200% கிடையாது. அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து டிசிஷன் எடுங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ராடுக்கும் அதே தான். வித்தவுட் நீட் வந்து அப்ராட் 200% போட முடியாது. நிறைய பேர் அதுவும் வந்து தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மெடிக்கல் ரிலேட்டடில் ஏதாவது டவுட்ஸு என்ன மாதிரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். ஆனால் வந்து யாரையும் ப்ளேம் பண்ணி வந்து இது பண்ணாதீங்க. நிறைய வந்து சோஷியல் மீடியாலையும் நிறைய வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குது, ப்ளஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்து அலர்ட்டாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.